சூப்பரான ஒரு நெத்திலி மீன் குழம்பு பார்த்துடலாமா? அப்போ சதைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஒரு கைப்பிடி, கடுகு, வெந்தயம். இதை சதைச்சி தனியாக மாற்றி வச்சுக்கோங்க. தக்காளி தனியாகவே அரைச்சிக்கலாம். தக்காளியும் தேங்காயும் நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். வத்தல் பொடி காஷ்மீரி வத்தல் பொடி, சாதாரண வத்தல் பொடி, கொஞ்சோடு மஞ்சள் பொடி. ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, வெந்தயம் கொஞ்சம் கூடுதல் சேர்க்குற அளவுக்கு பார்த்துக்கோங்க. நல்லா அதோட நிறம் மாறட்டும். இந்த நேரம் சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய். அப்போ அதுவுமே இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். மீன் குழம்புக்கு கருவேப்பிலை எவ்வளோ போட்டாலும் டேஸ்ட்டு கூடும். ஒரு கைப்பிடி நிறைய கருவேப்பிலை போட்டுக்கிறோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். எனக்கு ஹெல்ப்பிங்க்கு யாருன்னு பாருங்கள், கிஷோர் கூட நிற்காரு. நம்ம உள்ளி கொஞ்சம் வெந்ததும் இப்போ நம்ம சதைச்சனையும் சேர்த்துக்கிறோம். இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு நான் தனியாக அதை கூட அரைக்கலை. இஞ்சி பூண்டு இருந்ததுனால சேர்த்துக்கிட்டேன். தனியானாலுமே கொஞ்சோண்டு ஒரு பீஸ் எடுத்துக்கோங்க. இப்போ வத்தல் பொடி, காஷ்மீரி வத்தல் பொடி, மஞ்சள் பொடி. இப்போ குடம்புளி நல்லா ஒரு 2 குடம்புளி சுத்தம் பண்ணிவிட்டு கொஞ்சம் சுடுதண்ணியில் ஊற போட்டுருங்க. இப்போ மசாலா எல்லாமே சேர்த்து நல்லா அதோட நிறம் மாறி வரும்போது தண்ணி, அந்த குடம்புளியோட தண்ணியும் சேர்த்துட்டு நார்மலான நம்ம தேங்காய் கொஞ்சோண்டு மசாலா, அதாவது இதில் போடக்கூடிய மல்லிப்பொடி 1 ஸ்பூன் மட்டும் சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு தண்ணியோட அளவு நல்லா வற்றி வர நேரத்தில் மீனை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. இப்போ பொடி வகைகள் அப்படின்னா வத்தல் பொடி, மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி. டேஸ்ட் வைஸாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டி ஆகத்திட்டையும் வெயிட் பண்ணுங்கள். லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் தேங்காய் எண்ணெயும் சேர்த்து இறக்கிடுங்க. நாங்கள் இன்றைக்கி மீன் ஸ்பெஷல் தான். மீன் பீரையும் மீன் குழம்பு வச்சும். வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.